கிடக்குது. ஆமா, குட்டி குட்டி அகத்தியில வெட்டி தாரா. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி எடுத்தாச்சு. நான் வந்து அகத்தியிலைக்கு மீன் டின்னம் போட்டு தான் வறுக்கிறேன். நான் அதனால மீன் டின்னம் எடுத்துருக்கிறேன். இந்த மீன் டின்னம் நல்லா ஸ்ரீலங்கா மீன் டின்னை விட இந்த மீன் டின் வண்டி அகத்தியில வறுக்கிறேன்டா. இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இந்த வெங்காயத்துக்குள்ள நான் வந்து அகத்தியிலைய போட போறேன். அகத்தியிலைய போட்டுட்டு இப்ப இதுக்குள்ள வந்து நான் வந்து ஒரு கரண்டி உப்பும் ஒரு சின்ன தேக்கரண்டி மஞ்சள் தூளும் போட்டு இந்த அகத்தி இலைய வந்து வறுக்க போறேன். இது நல்லா வறுந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கணக்கையில் ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போடுறேன் இதுக்கு அகத்தியில வரைக்கி. இந்த அகத்தியில வந்து நல்லா வறுபட்டுட்டு இதுக்குள்ள இப்ப நான் வந்து தேங்காய் பூ போட போறேன். தேங்காய் பூ போட்டுட்டு இதுக்குள்ள வந்து தேங்காய் பூவையும் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு வந்து நான் இப்ப இந்த மீன் டின்னை வந்து இதுக்குள்ள இப்படி போட போறேன். இந்த மீன் டின்னை அகத்தி இலைக்குள்ள போட்டுட்டு ஒரு டீன் காணும், ஒரு பிடி அகத்தி இலைக்கு உப்பெல்லாம் அளவா போட்டாச்சு. இதை வறுத்தெடுக்க போறேன். இந்த மீன்ல இருக்கிற தண்ணி தன்மை போகும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்க போறேன். வறுத்தெடுத்த அப்புறம் கைக்காத அகத்தி இலை வரை இப்படித்தான் வரும். இப்படி நீங்க வந்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நான் அம்மாவுக்கு இது ஒரு நாள் சாப்பிட்டது இல்லையா இந்த வாய்க்கு, அதனாலதான் செய்து கொடுக்குறேன் அம்மாவுக்கு. இதுதான் அந்த அகத்தியில வரை, கைக்காத அகத்தியில வரை வந்து அம்மாவுக்கு நல்ல ஹாப்பி. கைக்காத அகத்தியில வர செஞ்சு தந்தது. ஏனென்றால் கூடுதலா அகத்தியில கைக்குமன்னே நானே சின்னல்ல சாப்பிட்டதே இல்லை தான். நானே இங்க சுவிஸுக்கு வந்துதான் இந்த வரைய வந்து நானே செய்ய பழகினான். இப்ப வந்து நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க.